நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ நிகழ்வை இப்பொழுது நாம் கண்குளிர காண இருக்கிறோம். பிறந்திருக்கும் சித்திரை மாத தமிழ் புத்தாண்டின் அரிய நிகழ்வு, பெரிய நிகழ்வு இது. விழா என்று சொன்னாலே சித்திரை திருவிழாதான். விழா என்கின்ற ஒரு சொல் இருக்கிறதே, அதை போன்ற ஒரு நேர்மறையான ஒரு சொல்லை பார்க்க முடியாது. விழுதலுக்கு எதிர்ப்பதம் விழா. அதிலும் இது சாதாரண விழா அல்ல, திருவிழா. சோழ நாட்டிற்கு இந்திர விழா, பாண்டிய நாட்டிற்கு சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா மனிதர்களை அஞ்ஞானத்தில் விழாமல் தடுக்கிறது. அவர்களை அருளில் விழும்படி செய்து அவர்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய முக்தி நிலைக்கு இட்டு செல்லுகிறது. திருவிழாவினுடைய நோக்கமே எல்லோரையும் அருள் நெறிக்கு இட்டு சென்று மனதிலே அமைதி, மகிழ்ச்சி போன்ற நல்ல உணர்வுகள் காலத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தவறான விஷயங்களிலே அவர்கள் விழுந்துவிடக் கூடாது என்று சொன்னால், அவர்களை தடுப்பதற்கு, அவர்களை விழா நிலையில் வைப்பதற்கு ஒரு நல்ல விஷயம் வேண்டும் என்று கருதித்தான் நம் சான்றோர்கள் விழாக்களை சமைத்தார்கள். அதிலும் திருவிழாக்கள் நம் சமூகத்தை மேம்படுத்துவதற்கு என்றே உருவாக்கப்பட்டவை. அதிலும் மாமதுரையின் மைய நிகழ்வான ஒரு அற்புத நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாண வைபவம் இருக்கிறதே, அதை இந்த கண்களை பெற்றதே அந்த காட்சியை காண்பதற்காகத்தான். இவ்வேளையில் மனதிற்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள், மதுரை குறித்தும் அன்னை மீனாட்சி குறித்தும் நிறைய சொல்லுவதற்கான சங்கதிகள் நம் முன்னாலே நிறைந்து கிடக்கிறது. சித்திரை மாத அமாவாசை முடிந்து வளர்பிறையில் கொடியேற்றமுடன் தொடங்கி விடுகிறது இத்திருவிழா. 12 நாட்கள் நடந்து சித்திரை பௌர்ணமியில் நிலை கொண்டு முடிகிறது. இதில் 10ஆம் நாள் நடைபெறும் வைபவமே இத்திருக்கல்யாண வைபவம். இந்த வைபவத்தினுடைய நாயகன் அந்த சொக்கநாத பெருமான். சடை மறைத்து, கதிர் மகுடம் தரித்து, நரும் கொன்றை அம்தார் தணந்து, வேப்பன் தொடை முடித்து, விடனாக கலடகற்றி, மாணிக்க சுடற்பூன் ஏந்தி, விடை நிறுத்தி, கயல் எடுத்து, வழுதி மருமகனாகி, மீனநோக்கின் மடவரலை மணைந்து, உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம் என்று திருவிளையாடற் புராணம் இந்த சோமசுந்தர மூர்த்தியை புலகாங்கிதத்தோடு பாடி மகிழ்கிறது. அப்படிப்பட்ட ஈசனாகிய சோமசுந்தரனுக்கும் மீனாட்சி அம்மைக்கும் இன்றைக்கு மண நாள். மீனாட்சி அம்மை இம்மன்னவனை கைப்பற்றும் முன்பு வரை தடாதகை பிராட்டியாக காட்சி தருகிறாள். செழியர்பிரான் திருமகளாய் கலை பயின்று முடி புனைந்து செங்கோல் ஓச்சி முழுது உலகம் சயம் கொண்டு திரை கொண்டு நந்திகணம் முனைப்போர் சாய்த்து தொழு கணவர்க்கு அணி மணிமாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தழை உருதன் அரசு அளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமையில் வைப்பாம் என்று திருவிளையாடற் புராணம் இந்த தடாதகை பிராட்டியையும் தொழுது அந்த தொழுகையை நம் கண்முன்னாலே செழும் தமிழ் சொற்களாலே நிறுத்துகிறது. அப்படிப்பட்ட பிரானுக்கும் பிராட்டிக்கும் இன்றைக்கு கல்யாண வைபவம். மாமதுரை அரசியான மீனாட்சி தேவிக்கு மட்டுமல்ல, மதுரை வாழ் பெண்கள் அவ்வளவு பேருக்குமான வைபவம் இது என்று சொன்னால் அது மிகையில்லை. இந்த திருநாள் என்று வரும், அம்மையும் அப்பனும் எப்பொழுது கைகோப்பர் என்று சித்திரை மாதம் பிறந்த உடனேயே மதுரை மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிடும் ஒரு பொன்னான வைபவம் இந்த வைபவம். பொதுவாகவே மனம் என்றால் உயிருக்கு அதுவே மிக பிடித்த விஷயம். அறிவுக்கு அப்பாற்பட்டு புலன்களிலே நம்முடைய நாசி இருக்கிறதே, அது நல்ல வாசனையையும் நாற்றத்தையும் யாரும் சொல்லித் தராமலே
புரிந்து கொண்டு அணுகுவதும் விலக்குவதும் நடக்கிறது. இந்த உடம்பிலே அனிச்சையாக அப்படி ஒரு செயல்பாடு, ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு செயல்பாடு. அப்படிப்பட்ட மனம் எப்படி திருமணமாகிறது? குறிப்பாக இரு மனம் கலப்பதால் திருமணம் என்று சொல்லுவார்கள். மனம் என்ற சொல்லில் வரும் தன்னகரம் இருக்கிறதே, அது டன்னகரமாய், அதாவது இரட்டை சுழி நாவண்ணா 3 சுழி நாவண்ணாவாக மாறும் பொழுது மனம் இங்கே மனம் என்றாகிறது. இந்த மனம் மானுட வாழ்விலேயே ஒரு அரிய விஷயம். இதை 1000 காலத்து பயிர் என்றும் கூறுவார்கள். மானுட மனமே 1000 கால பயிர் என்றால் தெய்வ மனம் அளக்க இயலாத கால பயிர் அல்லவா? இந்த அற்புதத்தை நிகழ்த்தி பார்ப்பது ஒரு கொடுப்பினை என்றால், அப்படி நிகழ்வதை கண்ணார காண்பது ஒரு மாபெரும் பேராகும். அப்படி ஒரு பேற்றை திருமணத்தின் போது கூடிய லட்சக்கணக்கானோர் மட்டுமன்றி இந்த நாடே காண வேண்டும் எனும் நோக்கில்தான் புதுயுகம் தொலைக்காட்சி அரிய இந்த நிகழ்வை காட்சிப்பதிவு செய்து ஒலிபரப்பியுள்ளது. பாண்டிய மன்னனான மலையத்வஜனுக்கும் அவன் மனைவி காஞ்சனமாலைக்கும் பிள்ளை பேறு இல்லாத நிலையில் பிள்ளை வரம் வேண்டி பாண்டியன் ஒரு வேள்வி நடத்தினான். அந்த வேள்வி தீயில் இருந்து சக்தி பிழம்பாய் அதே சமயம் 3 வயது குழந்தையாக தோன்றியவளே நம்முடைய மீனாட்சி அம்மை. நீங்கள் மீனாட்சியை பார்க்கும் பொழுது நாம் ஒரு அரிய விஷயத்தை உணரலாம். அவள் தன்னுடைய வலது கரத்திலே வேதத்தின் வடிவாகிய கிளியை ஏந்தி கொண்டிருக்கிறாள். பொதுவாக இறை மூர்த்தங்கள் தங்களுடைய வலக்கரத்தை அருளுவது போல் வைத்துக் கொண்டிருக்கும். ஆனால் இங்கோ மீனாட்சி அருளுகின்ற கரத்திலே வேதத்தை சொல்லுகின்ற கிளியை அவள் ஏந்தி கொண்டிருக்கின்றாள். வேதத்தின் வடிவாக இங்கே கிளி கருதப்படுகிறது என்றால் அவள் எவ்வாறு அருளுகிறாள் என்கின்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அருளுவதற்கு எனக்கு கரம் தேவையில்லை, கண்கள் போதும் என்று சொல்லுவதே மீனாட்சியினுடைய தோற்றத்தினுடைய ரகசியம். அவளை நாம் பார்ப்பதை விட அவள் நம்மை பார்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த விஷயம். அவள் சன்னதி முன்னாலே போய் நாம் நின்று விட்டால் போதும், அவள் கண் பார்வையிலே நாம் பட்டுவிட்டால் போதும். அதனால்தான் எப்படி மீனானது நீருக்குள் ஆட்சி செய்கிறதோ அது போல கண்களாலேயே அவள் ஆட்சி செய்கின்றவள் என்கின்ற விதத்திலேயும் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் வந்ததாக சொல்லுவார்கள். இந்த மீனாட்சி அம்மை இந்த மதுரையம்பதியிலே 8 வகை கோலங்களிலே காட்சி தருகிறாள். காலையில் அவள் பாவையாக காட்சி தருகிறாள். 6 முதல் 7 மணி வரையிலான நாழிகை இந்த பாவைக்கான நாழிகை. அதற்கு பிறகு இவள் கௌரியாக காட்சி தருகிறாள். சில நாழிகைகள் கடந்த நிலையில வராகியாக, அதற்கு பிறகு மந்திரினியாக மாலையில், அர்த்த ஜாமத்தில் இவள் பஞ்சதசியாகவும், இரவில்
ஷோடசியாகவும் இவள் காட்சி தருவதாக வேதங்கள் கூறுகின்றன. மீனாட்சியை நாம் சந்திக்கின்ற நேரத்தை பொறுத்து, நாம் தரிசிக்கின்ற நேரத்தை பொறுத்து அவளுடைய கோலத்திற்கு ஏற்ப நமக்கு அனுகிரகம் கிட்டும். மீனாட்சியை பற்றி சிந்திக்கும் பொழுது காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி என்ற இந்த ஆட்சி பெயர் கொண்ட இந்த 3 தேவியர்களுடைய பெயரும் நம்முடைய நினைவுக்கு வரும். காஞ்சி காமாட்சி கிரியாசக்தியாகவும், அதாவது கிரியை என்று சொன்னால் வினை, அதாவது செயல்படுத்துவது, உலகில் உயிர்கள் முறையாக இயங்குவதற்கு செயல்படுவதற்கு உரிய வகையில் வலிமையை தருகின்றதுதான் கிரியாசக்தி. அதை தருகின்றவளாக காமாட்சி விளங்குகிறாளாம். காசி விசாலாட்சியோ ஞான சக்தியாகவும், உயிர்கள் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு இயங்கி வாழ்ந்து ஓய்ந்து பின் ஞானம் என்கின்ற அறிவு நிலையை எய்துவதற்கு அவள் அனுகிரகம் செய்கின்றாளாம். மதுரை மீனாட்சி இச்சாசக்தியினுடைய அம்சமாக, அதாவது இச்சை என்றால் விருப்பம், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் ஈடேற்றுகின்றவர்களாக, நிறைவேற்றுகின்றவளாக அவள் இருக்கிறாள் என்கிறது வேதம். எனவே இச்சாசக்தியாக காட்சி சென்று நமக்கு எது நல்லது எது தீது என்று நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அவள் நமக்கு அனுகிரகம் தருகிறாள். சக்தி பீடங்களிலே மதுரை 51வது சக்தி பீடமாகும். இந்த பீடத்தை மந்திரினி பீடம் என்றும் சொல்லுவார்கள். மந்திரினி பீடம்தான் சக்தி பீடங்களின் தலைமை பீடம் என்றால், சக்தி பீடங்களுடைய தலைமையாக மதுரை விளங்குகிறது. மதுரை கோவிலுக்குத்தான் மற்ற ஆலயங்களை காட்டிலும் முதல் இடம். ஏன் என்று சொன்னால் இதற்கு இன்னொரு பெருமையும் சொல்லப்படுகிறது. இந்த தலத்திற்கு துவாதசாந்த தலம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இது இறைவனை ஒட்டி அமைந்த ஒரு சிறப்பு. இறைவியை ஒட்டி தலைமை பீடம், இறைவனை ஒட்டி அமைந்த சிறப்பு என்ன என்று சொன்னால், துவாதசாந்தம் என்று சொன்னால் உச்சந்தலையிலே இருக்கக்கூடிய பகுதியைத்தான் துவாதசம் என்று சொல்வார்கள். மதுரை மண்ணினுடைய தலைக்கு மேலான, ஆலயத்திற்கு மேலான பாகம், ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் துவாதசாந்தமாக கருதப்படுகிறது. எப்படி யோக நிலையில நாம் நம்முடைய யோக சக்தியை உச்சந்தலையிலே கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது குண்டலினி யோக சக்தியை நிலை நிறுத்தி ஒரு பேரின்பத்தை பெறுவோமோ, அதுபோல இந்த தலத்திலே, இந்த தலத்தினுடைய வழிபாட்டிலே நாம் அப்படிப்பட்ட சக்தியை பெறுகின்றவர்களாக ஆகிறோம். அப்படிப்பட்ட சக்தியை நமக்கு வழங்கக்கூடியதாக இந்த தலம் உள்ளது என்றும் வேதம் சொல்லுகிறது. இத்திருக்கோவில் குறித்து ஏராளமான சிறப்புகள், ஒன்றல்ல இரண்டல்ல, சிறப்புகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். மீனாட்சி அம்மையினுடைய சிற்பமே கூட மரகத கல்லால், பச்சை மரகதக்கல். இந்த பச்சை மரகதக்கல் கோள்களிலே புதன் என்கின்ற கோளினுடைய சக்தியை உடையது. புதன்தான் கல்வி, கலை இவைகளுக்கெல்லாம் அதிபதி. அந்த வகையிலே மீனாட்சி புதனின் அம்சமாகவும் கல்வி, கலை இவைகளையெல்லாம் அருளுகின்றவளாகவும், அதாவது ஞான சரஸ்வதியாகவும் இவள் இங்கே காட்சி தருகிறாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. மதுரை எம்பதிக்குத்தான் எத்தனை சிறப்பு, மீனாட்சி அம்மைக்குத்தான் எத்தனை பெருமை. இவளை நினைக்க நினைக்கத்தான் நமக்கு எத்தனை ஆச்சரியம். அப்படிப்பட்ட மீனாட்சிக்கு இன்றைக்கு திருக்கல்யாணம்.
தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய தலைநகரான இந்த மதுரை நகரத்திற்கு ஏன் மதுரை என்கின்ற பெயர் வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்திரனை சென்று சேர வேண்டும். இந்திரனால் தான் இந்த ஊரே தோன்றியது. இந்திரனால் தான் நமக்கு இந்த மதுரை அம்பதியும் கிடைத்தது. இந்திரன் தேவர்களின் தலைவன். தேவர்களின் தலைவனாக அவன் தேவராட்சி செய்து கொண்டிருந்த தருணத்திலே ஒரு மாபெரும் சாபத்திற்கு ஆளாகிறான். வியாழ குருவாகிய குரு இந்திரனால் அவமதிக்கப்பட்டு ஒரு கட்டத்திலே இந்திரனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார். இதனாலே இந்திர லோகமே இருளடைந்து போகிறது. இப்படி ஒரு நிலையிலே அசுர குரு ஒருவனை தன்னுடைய குருவாக வரித்துக் கொண்டு இந்திரன் வேள்வி செய்கிறான். ஆனால் அந்த அசுர குருவோ தன்னுடைய அசுர இனத்திற்கே அவிர்வாகம் செல்ல வேண்டும் என்பது போல் நடந்து கொள்ள அப்பொழுதுதான் இந்திரனுக்கு உண்மை புலனாகிறது. அவ்வேளையிலே கோபம் வந்ததன் பொருட்டு அந்த அசுர குருவை தன்னுடைய வஜ்ராயுதத்தினாலே வெட்டி வீழ்த்து விடுகிறார். அவர் அசுர குருவாக இருந்தாலும் ஒரு அந்தணன். அதனாலே இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. இந்த பிரம்ம அத்தி தோஷம் காரணமாக அவன் மேனி பொலிவு போய் கரிய நிறத்திற்கு ஆளாகி அவன் தன்னுடைய எல்லா சக்தியையும் இழந்து விட்ட நிலையிலே அவனுக்கு சாப விமோச்சனம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவன் பூலோகத்திற்கு சென்று பூலோகத்திலேதான் அவனுக்கு சாப விமோச்சனம் என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவனும் சாப விமோச்சனத்தின் பொருட்டு பூவுலகத்திற்கு வருகிறான். அப்படி வருகின்றவன் உமையம் சார்ந்த பகுதியிலே இருந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஊராக சுற்றி சுற்றி வருகிறான். அங்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களையும் வணங்கி அவன் தனக்கு விமோச்சனம் கிடைக்காதா என்று அலைந்த நிலையிலே இறுதியாக கடம்ப வனமாக காட்சி தந்த ஒரு வனப்பகுதிக்கு வருகிறார். அந்த கடம்ப வன சோலையிலே ஒரு குளம். அந்த திருக்குளத்திலே பொற்றாமரைகள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆச்சரியப்படுகிறார். தாவர வகை சார்ந்த லட்சாமரை இங்கே பொற்றாமரையாக பூத்திருக்கிறதே என்றால் இந்த இடம் சாதாரண இடம் அல்ல. இங்கே இந்த இடத்திற்கென்று ஒரு அரிய குணம் இருக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்து அந்த பொற்றாமரை குளத்திற்கு அருகிலே ஒரு கடம்ப மரத்தின் அடியிலே ஒரு சிவலிங்கத்தை காண்கிறான். கண்ட நிலையிலே பொற்றாமரை குளத்திலே மூழ்கி அந்த பொற்றாமரைகளை பறித்து சென்ற அந்த சிவலிங்கத்திற்கு அவன் பூஜை செய்யவும் அடுத்த நொடியே அவனை பீடித்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி அவன் பழைய பிரம்ம தேஜஸுக்கு ஆளாகி அவன் பழைய சக்தியை பெறுகிறான். பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி, அதாவது தேவனுக்கே, தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கே வந்த தோஷத்தை நீக்கிய அந்த சிவலிங்க மூர்த்திதான் இன்றைக்கு மதுரையம்பதிக்குள்ளே ஆலயத்திற்குள்ளே கோவில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான். அந்த சன்னதியிலே அவன் தனக்கு விமோச்சனம் அளித்த அந்த லிங்கத்திற்கு கோவில் எழுப்புகிறான். பொதுவாக கோவில்களை எல்லாம் தூண்கள் தாங்கும். ஆனால் மதுரையம்பதியினுடைய கோவிலுக்கு சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும், சொக்கநாத பெருமானின் சன்னதியில் உள்ள தூண்களாக இந்திரனுடைய ஐராவதங்களே தாங்கி நிற்பதை காணலாம். வெள்ளை யானையைத்தான் ஐராவதம் என்பார்கள். வெண்ணிறத்தில் யானையா? இது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம். நம் மண்ணுலகம் போன்றதல்ல விண்ணுலகம். இங்கே எதெல்லாம் அசாத்தியமோ அதெல்லாம் அங்கே சாத்தியம். அந்த வகையிலே விண்ணுலகை சார்ந்த ஐராவதத்தையே அந்த ஆலயத்து தூண்களாக நிறுத்தி இந்திரன் எழுப்பியதுதான் சொக்கநாத பெருமானுடைய பேராலயம். ஆலயம் என்று ஒன்றை கட்டிவிட்டு குடமுழுக்கு செய்யாவிட்டால் அதற்கு சக்தி எங்கிருந்து வரும்? தன்னுடைய பக்தியை, நன்றியை காட்டுகின்ற விதமாக இந்திரன் கோவில் எழுப்பி
குடமுழுக்கு செய்விக்கிறான். அப்படி செய்விக்கின்ற தருணத்திலே எம்பெருமானாகிய சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார். எம்பெருமானே, அந்த ஆலயத்திலே என் பொருட்டு தாங்கள் எழுந்தருளி எனக்கு எப்படி விமோச்சனம் அளித்தீர்களோ அதுபோல நாடி வந்து வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் நீங்கள் அனுகிரக மூர்த்தியாக காட்சி தந்து அருளாசி தர வேண்டும் என்று வேண்டுகிறார். அதே போல குடமுழுக்கின் போது விண்ணில் தோன்றிய சிவபெருமான் தன்னுடைய சென்னி மேல் இருக்கக்கூடிய சடையிலே இருந்து மதுர துளிகளை எடுத்து குடமுழுக்கு நிகழ்கின்ற ஆலயத்தின் மேலும் ஆலயம் அமைந்திருக்கின்ற அந்த மண்ணின் மேலும் தெளிக்கிறார். இந்த மதுரத் துளிகள் தான் அமுதத் துளிகள். அமுதத்தினுடைய குணம் நமக்கு தெரியும். அமுதம் இரவா சக்தி படைத்தது, அனைத்தையும் நல்க வல்லது. அப்படிப்பட்ட அமுதத் துளிகளைத்தான் மதுரத் துளிகள் என்போம். மதுர துளி பட்டதன் காரணமாகத்தான் அந்த மண் மதுரை என்று அழைக்கப்படுகிறது. அதனால்தான் இன்றைக்கும் மதுரை என்பதிலே எல்லா விதமான கலைகளும் விளங்குகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய சகலமும் மதுரை என்பதிலேதான் இந்த உலகத்திற்கே வழிகாட்டுவது போல் பொலிந்து கிடக்கிறது. தமிழ்ச் சங்கம் முதல், அது முதல் சங்கமாகட்டும், இடைச்சங்கமாகட்டும், கடைச்சங்கமாகட்டும், மற்றுமுள்ள ஒவ்வொரு மிகச்சிறந்த தமிழ் சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மையம் உண்டு என்று சொன்னால் அது மதுரை. இந்த மதுரையிலேதான் அந்த இறைவனும் தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டினான். ஒன்றல்ல, இரண்டல்ல, 64 திருவிளையாடல்கள். விண்ணிலே இருந்து இந்த மண்ணுக்கு வந்து காலார அவன் நடந்து திரிந்த இடம் இந்த மதுரை என்பது. இந்திரன் கட்டிய ஆலயம் இந்த சொக்கநாதர் மீனாட்சி ஆலயம். ஆனாலும் மதுரை என்று சொல்லும் பொழுது எல்லோருடைய மனதிற்குள்ளேயும் முந்துவது அன்னைதான். அவளுடைய ஆட்சி கூட மீனாட்சி ஆட்சிதான். அது என்ன மீனாட்சி ஆட்சி என்று எல்லோருக்கும் கேட்க தோன்றலாம். தண்ணீருக்குள்ளே நீந்திக் கொண்டிருக்கின்ற மீன்கள், அவைகளுக்கு மேலில்லை, கீழில்லை, இடதில்லை, வலதில்லை, கை கால்கள் இல்லாத நிலையில் திக்கு திசை இன்றி பஞ்சபூதங்களில் ஒரு பூதமாகிய நீரை மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரமாக கொண்டு மீன் இனமானது நீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மீன் இனத்திற்கென்று ஒரு பெரிய சிறப்பு உண்டு. ஒரு மீன் ஆயிரக்கணக்கான குஞ்சுகளை பொரிக்கும். அப்படி பொரித்துவிட்ட நிலையிலே தாய் மீனானது அந்த ஆயிரக்கணக்கான குஞ்சுகளை எல்லாம் தன் கண் பார்வையாலேயே வழிநடத்துமாம். அது பார்த்த மாத்திரத்திலே குஞ்சுகள் அவ்வளவும் அது பார்க்கின்ற திசையிலே அடங்கி ஒடுங்கும். எப்படி ஒரு தாய் மீன் தன் கண் பார்வையாலேயே தன்னுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறதோ அதுபோல இந்த மீனாட்சியும் மீன் போன்ற தன் கண்களை வைத்துக் கொண்டு எந்த நிலையிலும் உறங்கி விடாமல் இவள் தன்னுடைய பக்தர்களை எல்லாம் தன்னுடைய கண்களாலேயே ரட்சிக்கிறாள். யோனி வழி பிறக்கும் நம் போன்ற மாந்தரெல்லாம்
கர்மவினை காரணமாக பிறக்கின்றவர்கள். அன்னை மீனாட்சியோ வேள்வி பயனாக பிறக்கிறாள். இப்படிப்பட்ட பிறப்பாளர்களை அயோனிஜர்கள் என்பர். வைணவ மரபில் 12 ஆழ்வார் பெருமக்களில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார் ஆகிய இம்மூவருமே கூட அயோனிஜர்கள்தான். ஆண்டாள் நாச்சியார் கூட பூங்காவனத்தில் துளசி மாடத்தில் கிடைத்த ஒரு அயோனிதான். இங்கோ வேள்வி நெருப்பு நம் ஊழ்வினையை சாம்பலாக்க இந்த அக்னி புஷ்பத்தை நமக்கெல்லாம் அள்ளித் தந்தது. வழக்கமான பெண் சக்தி அல்ல இவள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகவே பால் தரும் மார்பகங்கள் 2க்கு 3ஆக இருந்ததை இவ்வேளையில் சகலரும் கண்டனர். அதை ஒரு கால கணக்காக ஞானியர் கருதினர். காலம்தான் நேற்று, இன்று, நாளை என்று முக்கூறாகவே எப்போதும் உள்ளது. அந்த காலமே நான் தான் என்று உலகோர் உணரத்தான் அத்தோற்றம். பின்னாளில் உரியவன் கண்ணில் படுகையில் ஓர் மார்பு நீங்கிடும் என்று அவ்வேளையில் அசரீரியும் ஒலித்தது. அப்படித்தான் ஆனது. மீனாட்சி தேவி மதுரையை மையமாக கொண்டு நல்லாட்சி நடத்தி உலகம் யாவையும் தம் வயப்படுத்தினாள். அவளது வெற்றி பவனி கைலாயம் நோக்கியும் தொடர்ந்தது. மண்ணில் வெற்றி கொள்ள இடமே இல்லை, இனி அடுத்து விழுந்தான் என்று அவள் முனைந்த போதுதான் சுந்தரேச பெருமானின் சந்திப்பும் நிகழ்ந்தது. அந்த நொடியே 3வது மார்பு மறைந்து கன்னி மீனாட்சியை நாணம் ஆட்கொண்டது. அந்த நாணத்தின் முடிவுதான் இதோ நாம் காணும் கண்கொள்ளா காட்சியான இத்திருமண வைபவம்.
காட்சி குறித்து வாரியார் சுவாமிகள் வெகு அழகாக கூறுவார். இது நம்மறையில் அம்மையும் அப்பனும் செய்து கொள்ளும் திருமணம். ஒரு யுவனும் யுவதியும் மனம் புரிந்து கொள்ளுவது இயற்கை. நம்மையெல்லாம் இந்த தாய்க்கும் தந்தைக்கும் திருமணம் என்றால் அது எப்படி என்று சிலருக்கு தோன்றலாம். இல்லறம் என்பதே நல்லறம் என்பதை உலகத்தவர்க்கு உணர்த்தி காட்டவே இத்திருமண நிகழ்வை தன் திருவிளையாடல்களில் ஒரு விளையாட்டாக இறைவன் நிகழ்த்தி காட்டினான் என்பார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இன்னொரு கோணமும் உண்டு. அம்மையப்பனே இவ்வுலகம், அவர்களாலேயே இவ்வுலகு இயங்குகிறது. இந்த இயக்கத்தில் இத்திருமணச் சடங்கு ஆணும் பெண்ணும் ஒன்றுபட்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கூறுவதாகும். இதனாலே மணமானவர்கள் தங்கள் மாங்கல்யம் நிலைக்க இவ்வேளையில் தங்கள் கழுத்து சாலி தரடை அவிழ்த்து புதிய சரட்டை கட்டிக்கொள்ளுகின்றனர். இதோ அரிய அந்த காட்சியை நாம் இப்பொழுது நம் கண் முன்னாலே காண்கிறோம். எத்தனை கூட்டம், எத்தனை கூட்டம்! இத்திருமண காட்சியை கண்கொள்ளாத இக்காட்சியை காண வந்திருக்கின்ற மங்கையர் கூட்டம். அந்த மங்கையர் உள்ளங்களிலெல்லாம் மீனாட்சி பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறாள். அவர்கள் மீனாட்சியை தங்கள் தாயாக மட்டும் பார்க்கவில்லை, உலகத்து சக்தியாக, அனைத்து உயிர்களுக்கும் படியளக்கும் கருணை மிகுந்த தேவியாக அவர்கள் மீனாட்சியை தங்கள் மனசுக்குள்ளே நிரப்பிக் கொண்டு அவள் எப்படி ஒரு பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாளோ, அழிக்க இயலாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாளோ, அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நாங்களும் வாழ வேண்டும், அம்மா நீ எங்களுக்கு கருணை செய் என்று உருக்கமான விழிகளோடு பக்தி நிரம்பிய நெஞ்சத்தோடு அவர்கள் அரிய இக்காட்சியை கண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அப்படி கண்ட நிலையிலே தங்கள் கையில் இருக்கும் திருமாங்கல்ய சரட்டினை எடுத்து தங்கள் கழுத்திலே கட்டிக்கொண்டு அவர்கள் அங்கே நடக்கின்ற வைபவத்தை தங்களுக்கான ஒரு வைபவமாகவும் பாவித்துக் கொள்ளுகின்ற ஒரு அற்புதத்தை இப்பொழுது இங்கே நாம் காண்கிறோம். மணமானவர்கள்தான் தங்கள் மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் என்று இவ்வேளையில் கருதுவதில்லை. மணமாகாத கன்னிப் பெண்கள் நல்ல மணாளன் தங்களுக்கு வாய்க்க வேண்டும். அந்த சொக்கநாத பெருமான் போல தன்னை வழிநடத்துகின்ற அவன் எப்படி தன்னில் பாதியை சக்திக்கு தந்தானோ அதுபோல தன்னையே தந்துவிடக்கூடியவன் தங்களுக்கு மணாளனாக வர வேண்டும் என்கின்ற வேட்கை விருப்பத்தோடு கன்னியர்கள் இவ்வேளையிலே அன்னையை கைதொழுது வணங்குகின்ற காட்சியையும் நாம் காண்கிறோம். காஞ்சி முனிவர் வாழ்வில் கூட இது குறித்து ஒரு அரிய சம்பவம் உண்டு. ஒரு பெண்மணி பெரியவர் முன் வந்து கதறி அழுதாளாம். தன் கணவனை நோய் கொண்டு செல்ல உள்ளது, மருத்துவர்கள் கூட கைவிட்டு விட்டனர், நீங்கள் தான் நல்ல வழி காட்ட வேண்டும் என்றாளாம். அவள் வந்து நின்ற வேளை மீனாட்சி திருக்கல்யாண உற்சவ அழைப்பிதழ் பெரியவர் முன்னாலே இருந்தது. இதைத்தான் நேரம் என்பது. அதை பார்த்தவர் அப்பெண்மணியிடம் இத்திருமணச் சடங்கில் பங்கு கொண்டு முடிந்த அளவு திருமாங்கல்ய சரட்டினை சுமங்கலி பெண்களுக்கு தந்து அவர்கள் அருளாசியை பெற்றுக்கொள் என்றாராம். அவ்வாறே செய்தாள் அந்த பெண். பிழைக்கவே முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட கணவரும் குணமாகி எழுந்து விட்டார். அந்த பெண் கணவனோடு வந்து பெரியவரை வணங்கி நின்றபோது பெரியவர் மீனாட்சி சன்னதியை காட்டி அங்கே போய் முதலில் வணங்கு, இது அவள் அனுக்கிரகம் என்றாராம். என்றால் இந்த வைபவம் எத்தனை இனியது, எத்தனை வலியது, எத்தனை அரியது என்பது புலனாகி